அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தீரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தேவாதி தேவனே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. நீதியின் தேவனே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. எங்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவரே இயேசுவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. உயிரும் ஜீவனையும் கொடுத்து எங்களை ஆளுகை செய்கிறவரே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 71:1. In you, O Lord, I put my trust. Let me never be put to shame. சங்கீதம் 71:1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்தரே ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்கிற அனைவரையும் நீங்க தொடுவீராக. உண்மையை நம்பி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக இயேசுவே. பாவம் பெருகி கொண்டே இருக்கு, பொல்லாத காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கு ஐயா. அநேக சூழ்நிலைகள் நாங்க கேள்விப்படுகிறோம். எதுவாக இருந்தாலும் இயேசுவே, உண்மையே நாங்க நம்பி இருக்கிறோம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள நாங்க ஒவ்வொரு நாளும் இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுக்கு விரோதமான அவதூறான பேச்சுகள், நிந்தனைகள், அவமானங்கள் ஏதுவாக இருந்தாலும் எங்களை ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவே நன்றி. வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று அநேக பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைப்பது தடைப்படாது. ஆம் இயேசுவே, இதன்படி ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதித்து தருமா ஜெபிக்கிறோம். அநேக வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே. மனம் இறங்குவீராக. தயவாக மனம் இறங்கி உங்க சித்தத்தின்படி ஏற்ற நேரத்துல நீங்க செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். வாளாக்காமல் தலையாக்குவீராக, கீழாகாமல் மேலாக்குவீராக இயேசுவே. நிந்தனைக்கு பதிலாக இரட்டத்தனையாக ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. Thank you Jesus. Hallelujah. Father God, restore everything in their life. Let them be blessed beyond measure, oh Lord Jesus. And let them be a testimony for others that Jesus has blessed me irrespective of what I've gone through. ஆமாப்பா, இயேசு என்னை ஆசீர்வதித்து விட்டார். நான் பட்ட துன்பம், வேதனை, காத்திருப்புக்கு அவர் என்னை கனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல கிருபை செய்வீராக. உங்க தெய்வீக கிருபையினால் வழி நடத்துங்க. தவறான பேச்சுகள் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்குமானால் பொறுமையோட இருந்து அதை சகித்து இயேசுவே, அத்தனை நிந்தனை பேச்சுக்களும் வார்த்தைகளுக்கும் இயேசுவே நீங்க பதில் தருவீராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்கள் குறைவுகளை நீக்கி நிறைவாக்கி தாங்க இயேசுவே. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான ஆவியானவரே, தூய ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு எல்லைகளிலும் தெய்வீக சனம் நிரம்புவதாக. குடும்பத்திலும், தொழில் காரியத்திலும், ஊழியம், வேலை, பிள்ளைகள், ஆவிக்குரிய ஜீவியம், இவை யாவற்றிலும் இயேசுவே உங்க கரம் இடைப்பட்டு அற்புத காரியங்கள் செய்ய நாங்க மன்றாடி கேட்கிறோம் ஐயா. மனம் இறங்கி உங்க சித்தத்தின்படி எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் செய்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உண்மையே நம்பி இருக்கிற மனுஷன் வாக்கியவான்னு சொல்லியிருக்கிறீங்களே ஐயா. இயேசுவே, உம்மை மாத்திரம் நாங்க நம்பி இருக்கிறோம். எங்க தலையை உயர்த்துவீராக. இயேசுவே எனக்கு இதை செய்தார், இயேசுவே என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். அதன் மூலமாக அநேக பேர் தொடப்பட்ட கிருபை செய்க. என் தேவன் ஜீவிக்கிற தேவன், இன்றும் வல்லமையாக ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பேசும் தெய்வம் இயேசு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.